மேல இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனர் சின்னதாதான் இருப்பாரு, ஆனா மிகவும் சக்தி வாய்ந்தவர். அந்த மல்லிகார்ஜுனர் இருக்கிறதுல நிறைய பேருக்கு தெரியாது. பருவத மலையில அந்த திருநீருக்கு இணையான சக்தி எந்த தலங்களிலுமே அந்த இணையா ஒரு சக்தி இருக்காது. அப்படி ஒரு சக்தி நிறைந்தது மல்லிகார்ஜுனுடைய திருநீர். மலை மேல போவாங்க, போட்டோ எடுக்கிறது, செல்ஃபில ஸ்டேட்டஸ் போறது, இதை மட்டும் தான் நிறைய பேருக்கு தெரியும். அதிகமா ஏன்னா ஒரு சுற்றுலா தலம் போல போறாங்க வராங்க. ஆனா அந்த தலத்தினுடைய திருநீருடைய மகத்துவம் தெரிய மாட்டேங்குது. ஆன்மீகவாதிகளுக்கும் போறாங்க, அந்த திருநீரை எடுப்பாங்க, வைக்கிறாங்க, எல்லா திருநீரோட கலந்து வச்சிருவாங்க. திருநீருடைய சிறப்புக்காகவே இந்த காணொளி. அந்த திருநீர் யாரு அந்த மலைக்கு போனாலுமே நீங்க எல்லாம் திருநீர் 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு போயிட்டு அந்த சுவாமி மேல அபிஷேகம் பண்ணி அந்த திருநீரை எடுத்துக்கொண்டு எந்த திருநீராகடமும் கலக்கக்கூடாது. தனியா அந்த திருநீரை வச்சுக்கணும். அந்த திருநீரை சுவாமி மேல போறதுக்கு முன்னாடி அந்த திருநீரை நீங்க மூந்து பாருங்க. அப்ப எப்படி வாசனை இருக்குன்னு பாருங்க. அதற்கப்புறம் சுவாமி மேல அபிஷேகம் பண்ணிட்டு பிறகு அதுல வரக்கூடிய வாசனை, மல்லிகார்ஜுன் திருநீர் மட்டும் அந்த வாசனைக்கு, அவர் மேல அபிஷேகம் பண்ண திருநீருக்கு வாசனைக்கு இணையா இந்த உலகத்திலே ஒரு வாசனை நிறைந்த திருநீர் இருக்காது. அப்படி ஒரு வாசனை வரும். வீட்டுல எடுத்தும் போயிட்டு நீங்க வச்சா வீடு சுற்றி ஃபுல்லா வாசனை கம கம கமன்னு கமக்கும். இந்த பாக்ஸை திறந்தா அதை அபிஷேகம் பண்ணி நீங்க 1 வருஷம் கழிச்சு நீங்க ஓபன் பண்ணுங்க அந்த திருநீர் டப்பாவை. அப்படியே ஃபர்ஸ்ட் எப்படி நீங்க எடுத்துன்னு வரும்போது எப்படி வாசனை நிறைந்திருக்குதோ அதே வாசனை 1% கூட குறையாது வாசனை. அப்படியே வாசனையா இருக்கும். அந்த திருநீரை உங்களுக்கு தலைவலி, காய்ச்சல், கை கால் வலி இப்படி எல்லாம் இருக்கும். அந்த திருநீரை நெற்றியில பூசுனீங்கன்னு வச்சுங்க, பறந்து ஓடிடும். இருக்கவே இருக்காது. 10 நிமிஷத்துக்கு மேல இருக்காது. அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே காலியா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு பறவை போல சுதந்திரமா இருக்கிற மாதிரி இருக்கும். உடல் கனமே தெரியாது. அப்படி இருக்கும் அந்த திருநீருடைய சக்தி. அதனால் பருவதமலை செல்பவர்கள் அனைவரும் கட்டாயமாக திருநீர் அபிஷேகம் பண்ணி அந்த திருநீரை சும்மா கை அளவு எடுத்துன்னு வராம, ஏன்னா நம்மளுக்கு வாய்ப்பு எப்போ கிடைக்குமோ வருஷத்துக்கு 1 முறையோ இல்ல 2 வருஷத்துக்கு 1 முறையோ தான் போகக்கூடிய தருவாயில் ஏற்படும். சிலர் மாதத்துக்கு 1 முறை போகலாம். அதனால நம்ம எடுத்துட்டு மட்டும் அது 1 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். காய்ச்சல் வந்தாலும் சரி, கை கால் வலி, அதே போல யாருக்காவது உடம்பு சரியாது இருக்கிறவங்க நீங்க தரலாம் திருநீர். அது ஒரு பெரிய மருந்துன்னு வச்சுக்க, நம்ம உடலுக்கான மருந்து அங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.